ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கார்த்திக் ஷோ. எப்பவுமே சில டாபிக்ஸ் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை அதை பற்றி கான்செப்ட்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கும். எதை சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த டைம் ட்ராவல், இந்த டைம் டைலேஷன், அப்புறம் இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ், குவாண்டம் ஃபிசிக்ஸ், இதெல்லாம் பேசும்போது அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதில் இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸை சார்ந்து இப்போ நடைமுறையில் உருவாக்கப்பட்டு மேம்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுலேயும் முக்கியமாக இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது எப்படி இயங்குது, அதுக்கு அடித்தளமா இருக்கிற விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ஒரு எளிமையான முறையில் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம். ஸ்டே டியூன்ட். வெல்கம் பேக். இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறது குவாண்டம் மெக்கானிக்ஸை சார்ந்து இயங்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ். இந்த தொழில்நுட்பம் இப்போ ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் இருக்கு. நிறைய நிறுவனங்கள் இதை இன்னும் மேம்படுத்தணும் அப்படிங்கிற முயற்சியில் இருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா IBM, மைக்ரோசாஃப்ட், ஏன் நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் கூட இந்த தொழில்நுட்பத்தில் அதிக முதலீடு செஞ்சு ஆராய்ச்சி மேற்கொண்டு வராங்க. அப்படி என்னதான் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்ல இருக்கு? எதற்காக குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸை உருவாக்கணும்? இப்போ நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற கம்ப்யூட்டர்ஸ், இப்போ நீங்கள்லாம் யூஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கம்ப்யூட்டர்ஸ் இயங்குறதுக்கும் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் இயக்கத்துக்கு பின்னாடி இருக்கிற அடித்தளம் மாறுபடும். இப்போ நம்ம யூஸ் பண்ற கம்ப்யூட்டர்ஸே பயங்கர வேகமா செயல்படுது, அது குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸா மாறுமா அப்படின்னா அது கிடையாது. இதே நம்ம யூஸ் பண்ற கம்ப்யூட்டர்ஸை பயங்கர வேகப்படுத்துற கம்ப்யூட்டர்ஸ் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பல இடங்கள்ல சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. அது ரொம்ப கஷ்டமான பெரிய பெரிய காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்றதுக்கு அதை யூஸ் பண்றாங்க. ஆனா அந்த கம்ப்யூட்டர்ஸ் கூட சில பிரச்சனைகள், சில ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்றதுக்கு பல நாட்கள், மாதங்கள், சில நேரம் வருடங்கள் கூட எடுத்திருக்கும். அப்படிப்பட்ட சில பிரச்சனைகளை, அதாவது இந்த கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிற கம்ப்யூட்டர்ஸ்னால சால்வ் பண்ண முடியாத அல்லது சால்வ் பண்றதுக்கு ரொம்ப நாட்கள், வருடங்கள் ஆகுங்கிற பிரச்சனைகளை எல்லாம் நொடிகள் அல்லது நிமிடங்களில் சால்வ் பண்ணக்கூடிய திறன் கொண்டது தான் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ். சரி, அப்படி என்னதான் ரொம்ப கஷ்டமான ப்ராப்ளம்ஸ் அதாவது சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் கூட ரொம்ப நேரம், நாட்கள், வருடங்கள் எடுக்கக்கூடிய பிரச்சனைகளை குவாண்டம் கம்ப்யூட்டர் நிமிடங்களில் சால்வ் பண்ணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன எடுத்துக்காட்டோட பார்க்கலாம். இப்போ 2 நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரு பேப்பர் பென் வச்சு நம்மளால மல்டிப்ளை பண்ணி அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்ல முடியும். இல்லாட்டி கொஞ்சம் நம்பர்ஸ் பெருசாக இருந்ததுன்னா நம்ம கால்குலேட்டரில் பண்ணலாம், இல்லைன்னா கம்ப்யூட்டரில் பண்ணலாம். 2 நம்பர் கொடுத்து அது என்ன ஆன்சர், என்ன மல்டிப்ளை பண்ணி என்ன ஆன்சர் அப்படின்னாங்கன்னா நீங்கள் அதை ஃபீட் பண்ணி நம்ம என்டர் ப்ரெஸ் பண்ணோம்னா அதுக்கு மல்டிப்ளிகேஷனுக்கான ஆன்சர் வந்துடும். அது எவ்வளோ பெரிய நம்பர்ஸாக இருந்தாலுமே கம்ப்யூட்டர்ஸ்னால குயிக்காக சால்வ் பண்ண முடியும். இதே பிரச்சனையை அப்படியே திருப்பி போட்டோம்னா, அதாவது ஒரு பெரிய நம்பரை கம்ப்யூட்டருக்கு ஃபீட் பண்ணுவோம். அந்த கம்ப்யூட்டர் என்ன 2 நம்பர் மல்டிப்ளை பண்ணால் இந்த நம்பர் கிடைக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கலாம். சரி, அதை நம்ம பேப்பர் பென்னை வச்சு பண்ணோம்னா கொஞ்சம் கஷ்டம். அந்த நம்பர்ஸ் அதிகமாக அதோட காம்ப்ளெக்சிட்டி அதிகமாகும். இதே நீங்கள் கம்ப்யூட்டரில் கொடுத்தாலுமே இல்லை கால்குலேட்டர் யூஸ் பண்ணாலுமே உங்களால் டைரெக்டாக 2 நம்பருக்கு நடுவில் ஒரு மல்டிப்ளை சிம்பிள் போட்டு ஆன்சர் கிடைச்ச மாதிரி கிடைக்காது. இதுக்கு நீங்கள் வேறு மெத்தடில் சில லாஜிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணணும். சிம்பிளாக 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் கிடைக்கிறது ஈஸி. அதையே நீங்கள் ரிவர்ஸ் பண்ணி இந்த கிடைச்ச ஆன்சரை வச்சு எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வரும் அப்படின்னு கேட்டோம்னா அங்கே அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான காம்ப்ளெக்சிட்டி அதிகமாகும். ஃபஸ்ட்டு பண்ணதை மல்டிப்ளிகேஷன் சொல்லுவாங்க. அதையே ரிவர்ஸ் பண்ணி எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் வரும்னு கண்டுபிடிங்க அப்படிங்கிறத ஃபேக்டரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபேக்டரைசேஷன் அப்படிங்கிறது கேட்குறதுக்கு உங்களுக்கு சுலபமாக இருந்தாலுமே பெரிய நம்பரை ஃபேக்டரைஸ் பண்ணி எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் இது கிடைக்கும் அப்படிங்கிறது காம்ப்ளெக்ஸான விஷயம். இப்போ நம்மகிட்ட இருக்கிற கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்ஸ் ஆகட்டும், சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் ஆகட்டும், பெரிய பெரிய நம்பர்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற நேரங்கள் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற ப்ராப்ளம்ஸை குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்னால நொடி பொழுதில் சால்வ் பண்ண முடியும். இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான். இந்த மாதிரி பல ப்ராப்ளம்ஸை குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் வேகமாக சால்வ் பண்ணும். இது எப்படி இதை சால்வ் பண்ணுது? நம்ம கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்ஸில் பண்ண முடியாத எப்படி குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் வேகமாக பண்ணுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸோட அடித்தளத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த அடித்தளத்துக்கும் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்ஸுக்கும் இருக்கிற அடித்தளத்துக்குள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற கம்ப்யூட்டர்ஸ், இந்த கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்ஸ் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது இயங்குறதுக்கு அடித்தளமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கம்ப்யூட்டர் ப்ராசஸ் பண்ணுற டேட்டாவாகட்டும், இல்லை அது சேமிக்கிற தகவல்களாகட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 0s and 1s தான் சேவ் ஆகும். 0 அப்படின்னா ஆஃப், 1னா ஆன். இதை தான் பிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நேரத்தில் ஒரு ஸ்விட்ச் ஆனாக இருக்கும், அதாவது 1ம்பாங்க, இல்லை ஆஃபாக இருக்கும், அது 0 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 0s and 1s காம்பினேஷன்ஸ்லாம் எல்லா தகவல்களும் ஒரு நம்ம யூஸ்
பண்ணுற டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸில் சேமிக்கப்படுது, இல்லை ப்ராசஸ் செய்யப்படுது. அது வந்து டெக்ஸ்டாக இருக்கட்டும், ஒரு இமேஜாக இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும், ஆடியோவாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா அதோட அடித்தளம் அப்படின்னு போய் பார்த்துட்டோம்னா அது வந்து 0s and 1s தான் வந்து கம்ப்யூட்டர்னால ப்ராசஸ் செய்யப்படுது. இதே நம்ம குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸை பார்த்துட்டோம்னா அதோட அடித்தளமாக இருக்கிற விஷயத்தை வந்து கியூபிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கியூபிட்ஸ் வந்து எப்படி கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்ஸில் பிட்ஸ் இருக்கும், அந்த மாதிரி குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் கியூபிட்ஸ். கியூபிட்ஸ் வந்து 3 வகையில் இருக்கும். நார்மல் கம்ப்யூட்டர் வந்து 2 வகையில் இருக்கும், 0s and 1s, அது வந்து பிட்ஸ் அப்படின்னு பார்க்கும். இது கியூபிட்ஸ் அப்படிங்கிறது 3 வகையில் இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் வகை 0, அதாவது ஆஃப், நம்ம கிளாசிக்கல் கம்ப்யூட்டர் பார்த்த மாதிரி அதே மாதிரி தான். ரெண்டாவது வகை 1, அதாவது ஆன், கிளாசிக்கல் கம்ப்யூட்டர் பார்த்தோம்ல அதே மாதிரி தான். இந்த ரெண்டுமே பிட்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் மூணாவது ஒரு வகையாக இருக்குன்னு சொல்கிற பார்த்தீங்களா, அதுதான் வந்து குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸை மற்ற கம்ப்யூட்டர்ஸ், அதாவது நம்ம யூஸ் பண்ணுற கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்ஸை காட்டிலையுமே பயங்கர வேகமாக இயங்க வைக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. அதைத்தான் வந்து சூப்பர் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த சூப்பர் பொசிஷன்னா என்னென்னா, அந்த நிலையில் அந்த ஸ்விட்ச் வந்து ஒன்றா 0வாகவும் இருக்கலாம் அல்லது 1ஆகவும் இருக்கலாம். 0வா இருக்கிறதுக்கான எல்லா ப்ராபபிலிட்டிஸும் அங்கே இருக்கும், 1ஆ இருக்கிறதுக்கு எல்லா ப்ராபபிலிட்டிஸும் அங்கே இருக்கும். இதுதான் அந்த மூணாவது நிலை, அதுதான் சூப்பர் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், இல்லை வந்து இதை ஏற்றுக்க முடியாது. இது எப்படி நான் சொல்கிறது எப்படி இருக்குன்னா, இப்போது இந்த நேரத்தில் நான் இங்கே உட்காந்துருக்கேன், நீங்கள் அங்கே உட்காந்து வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் அதே நேரத்தில் என்னால் வேற ஒரு இடத்துல இருக்க முடியும், இல்லை நீங்கள் வந்து இங்கே வீடியோ பார்த்துட்டு இன்னொரு இடத்துலையும் இருப்பீங்க அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா? உங்கள் ஏற்றுக்க மாட்டீங்களே, என்ன பைத்தியகாரத்தனமாக இருக்குது அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. சயின்டிஃபிக்காக நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனால் குவாண்டம் லெவலில் போயிட்டிங்கன்னா, இது குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் மட்டும் இல்லைங்க, குவாண்டம் மெக்கானிக்ஸ், குவாண்டம் ஃபிசிக்ஸ், அந்த லெவலில் நீங்கள் போனீங்கன்னாலே ஒரு பொருளின் இயக்கம் வந்து நம்ம யூனிவர்ஸில் இயக்கத்துக்கும் அதுக்கும் நிறைய மாறுபடும். அந்த ஒரு பொருள்னால் ஒரே நேரத்தில் வெவ்வேறு இடங்களில் இருக்க முடியும். அதே மாதிரி தான் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கிற கியூபிட்ஸ் அப்படிங்கிறதும் ஒரே நேரத்தில் 0வாகவும் இருக்கும், 1ஆகவும் இருக்கும். அதுதான் சூப்பர் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இப்போது ஒரு பறவை இருக்குது, நம்ம வந்து ஹம்மிங் பேர்டு எடுத்துக்கலாம். அந்த ஹம்மிங் பேர்டில் வந்து நம்ம என்ன நினைக்கிறோன்னா, அந்த ரெக்கை வந்து மேலே இருக்கும்போது 1 அப்படின்னு வச்சுக்கலாம், அதே ரெக்கை கீழே இருந்ததுன்னா 0 அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஒரு நேரத்தில் ரெக்கை கீழே இருக்கும், ஒரு நேரத்தில் ரெக்கை மேலே இருக்கும். அது வந்து 0 and 1 அப்படின்னு வச்சுட்டோம்னா, ஆனால் அந்த பறவை வந்து வேகமாக ஒரே இடத்துல பறக்கிற மாதிரி சில வீடியோஸ் எல்லாம் பார்ப்பீங்க. அந்த வீடியோஸில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ரெக்கை வந்து கீழே இருக்கிற மாதிரி இருக்கும், மேலே இருக்கிற மாதிரி இருக்கும், நடுவில் எங்கேயும் போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு நிலையில் அது இருக்காது. ஆனால் நீங்கள் பார்ப்பீங்க, அந்த பார்க்குற ஒரே நேரத்தில் அந்த ஒரே நொடியில் பல இடங்களில் அது இருக்கிற மாதிரி உங்களுக்கு காட்சி அளிக்கும் இல்லையா? இதே மாதிரி தான் இந்த குவாண்டம் லெவலில் இந்த ஒவ்வொரு கியூபிட்ஸையும் பார்க்கும்போது ஒரே நேரத்தில் 0வாகவும் இருக்கும், 1ஆகவும் இருக்கும், இல்லை 0க்கும் 1க்கும் நடுவில் இருக்கும், 0க்கு மிக அருகில் இருக்கிற மாதிரி இருக்கும், 1க்கு மிக அருகில் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரே நேரத்தில் அது பல ரூபங்களை எடுக்கிற மாதிரி காட்சி அளிக்கும். இப்போ நான் சொன்ன இந்த பறவை எடுத்துக்காட்டு வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஆனால் நீங்கள் குவாண்டம் லெவலில் யோசிக்கும் போது இந்த மாதிரி தான் காட்சி அளிக்கும். உங்களால் இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே, இப்படி ஒரு பறவை பறக்கும்போது அது வேகமாக ரெக்கை எடுக்கும்போது எப்படி நமக்கு வந்து எல்லா இடத்துலையும் அந்த ரெக்கை இருக்கிற மாதிரி இருக்குன்னு நீங்கள் ஆச்சரியப்படுறீங்கள? அதே மாதிரி தான் குவாண்டம் லெவலில் நம்ம பார்க்கும்போது அந்த ஒரு பொருள் வந்து பல இடங்களில் ஒரே நேரத்தில் இருக்கிற மாதிரி காட்சியளிக்கும். அதைத்தான் வந்து சூப்பர் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சூப்பர் பொசிஷன் அப்படிங்கிறது எப்படி இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸை வேகமாக இயங்க வைக்குது அப்படிங்கிறத இன்னொரு சின்ன எடுத்துக்காட்டோட சொல்கிறேன். இப்போ நம்ம எடுத்துக்காட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கியூபிட்ஸுக்கும் பிட்ஸுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது, ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ குவாண்டம் கம்ப்யூட்டர் இருக்கிற ஒரு கியூபிட் பார்த்தீங்கன்னா, நம்ம டிஜிட்டல் நார்மல் கம்ப்யூட்டர்ஸ், கிளாசிக்கல் கம்ப்யூட்டர் பார்த்தீங்களா, அதில் வந்து பிட்ஸ்ன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதையும் நம்ம ரிலேட் பண்ணி பார்த்தோம்னா 1 qubit ஈக்குவல் டு 2 bits அப்படிங்கிறது தான் ஒரு பேசிக்கான ஒரு ரிலேஷன். இப்போது கியூபிட்டில் 1 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து 2 பிட்ஸுக்கு ஈக்குவல்னா அதை எப்படி நம்ம 2 பிட்ஸ் சொல்லலாம்? இப்போ 1 1 அப்படின்னு 2 பிட் நம்ம காமிச்சோம்னா அது வந்து கியூபிட்டோட 1க்கு ஈக்குவலாக இருக்கும். இதே கியூபிட்டில் இருக்கிற 0வை 2 பிட்டில் நீ எக்ஸ்பிளைன் பண்ணணும், எப்படி பண்ணுவீங்க? 0 0 அப்படின்னு போடுவீங்க. ஏன்னா வந்து 2 பிட்டில் 0 0ன்னு போட்டிங்கன்னா அதோட காம்பினேஷன் 0 தான், தட் இஸ் ஈக்குவல் டு த 0 ஆஃப் கியூபிட். சரிங்களா? இப்போது இந்த கியூபிட்டில் இருக்கிற சூப்பர் பொசிஷன், நான் என்ன சொன்னேன், சூப்பர் பொசிஷனில் இருக்கும்போது அது வந்து 0s and 1ஸ்க்கான எல்லா ப்ராபபிலிட்டிஸும் அதில் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்போ நம்ம ஏற்கனவே இங்கே வந்து 1 1 அப்படிங்கிற பார்த்தாச்சு, 0 0 அப்படிங்கிறது பார்த்தாச்சு. இப்போ மீதி இருக்கிற ப்ராபபிலிட்டி என்ன?
10 இருக்கலாம், இல்லை 01 இருக்கலாம் இல்லைங்களா? அப்போ சூப்பர் பொசிஷன் வந்து என்னென்ன டிஜிட்டை குறிக்குது? 0s and 1 அல்லது 1 and 0வை குறிக்குது. அப்போது இந்த 1 qubit அப்படிங்கிறது இத்தனை வகையில் வந்து ப்ராபபிலிட்டியாக இருக்குது. ஸோ இதனால எப்படி வேகமாக இயங்குது அப்படிங்கிறத இப்போ நான் எடுத்துக்காட்டோட சொல்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு நம்பர் லாக்கை நான் கொடுத்துறேன். அதாவது நம்பர் வச்சு லாக்கை ஓப்பன் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ஒரு நம்பர் லாக் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். அந்த நம்பர் லாக்குக்கு வந்து 2 நம்பர்ஸ் தான் இருக்கும், 2 டிஜிட் நம்பர்ஸ் தான் நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். அந்த நம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா 0 அல்லது 1 தான் இருக்கும். அந்த நம்பர் லாக்கு உங்கள்கிட்ட லாக் பண்ண நான் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் வச்சு அந்த லாக்கை வந்து ஓப்பன் பண்ணணும். நான் அந்த லாக் ஓப்பன் பண்ணுறதுக்கான கீ பார்த்தீங்கன்னா 1 and 0 அப்படிங்கிறதுன்னு வச்சுக்கலாம். ஆனால் உங்களுக்கு அது தெரியாது. நீங்கள் வந்து உங்கள் கம்ப்யூட்டர் வச்சு சால்வ் பண்ணணும். இப்போ உங்கள்கிட்ட நான் ஒரு கிளாசிக்கல் கம்ப்யூட்டர் கொடுத்துட்றேன். இப்போ அந்த கிளாசிக்கல் கம்ப்யூட்டர் என்ன பண்ணுதுன்னா, ஃபஸ்ட்டு டைம் போய் அந்த லாக்குக்கு ரெண்டு நம்பர் 2 டிஜிட் இருக்குது, அது 1 அல்ல 0வாக இருக்கலாம். அப்போ என்ன பண்ணுது, ஃபஸ்ட்டு அட்டம்ப்டில் போய் 0 அப்படின்னு கொடுத்து ட்ரை பண்ணுது. லாக் ஓப்பன் ஆகாது. அந்த 0 அப்படின்னு ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு நொடி ஆகுதுன்னு வச்சுக்குவோம். அடுத்தது என்ன பண்ணோம், 1 அப்படின்னு ஒரு டேட்டா அமைச்சு ட்ரை பண்ணுது. அந்த லாக் ஓப்பன் ஆகாது. 2 நொடி ஆச்சு. மூணாவது 0 and 1 அப்படின்னு அனுப்புது. அப்போது லாக் ஓப்பன் ஆகாது. 3 நொடி ஆச்சு. நாலாவது அட்டம்ப்டில் 10 அப்படின்னு அனுப்புது. இப்போ வந்து லாக் ஓப்பன் ஆயிரும். இப்போ என்னாச்சு, இந்த கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்ஸ் வந்து அந்த லாக் ஓப்பன் பண்ணுறதுக்காக 4 முறை முயற்சி செஞ்சு 4வது முறை 4 நொடிக்கு அப்புறம் அந்த லாக்கை ஓப்பன் பண்ணிடுது. சரிங்களா? இதே வந்து இப்போ நான் குவாண்டம் கம்ப்யூட்டர் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். நான் என்ன சொன்னேன், குவாண்டம் கம்ப்யூட்டரில் ஒரு கியூபிட்னால ஒரே நேரத்தில் பல ப்ராபபிலிட்டிஸ் எடுக்க முடியும்னு சொன்னேன். அப்போ என்ன ஆகும், நீங்கள் குவாண்டம் கம்ப்யூட்டர் வந்து அந்த கிளாக் ஓப்பன் பண்ணுறது ட்ரை பண்ணும்போது ஒரே நொடியில் 1 அனுப்பும், 0 அனுப்பும், 01 அனுப்பும், 10 அனுப்பும். ஒரே நொடியில் இத்தனை இனத்தை அனுப்பும். இத்தனை இனத்தை அனுப்பும்போது ஒரே நொடியில் 4மே போகும்போது எது ஆன்சர் அப்படிங்கிறது 10ங்கிற ஆன்சர். 10வும் அந்த அது ட்ரை பண்ணுற நம்பர்ஸில் இருக்குது. அப்போ என்ன ஆகும், ஒரே நொடியில் லாக்கை ஓப்பன் பண்ணிடும். இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான், ஒரு சின்ன அடித்தளமான ஒரு ப்ராக்டிக்கலாகவே இல்லாத ஒரு எக்ஸாம்பிள் தான். ஆனால் உங்களுக்கு இதை வச்சு உங்கள் கிளாசிக்கல் கம்ப்யூட்டருக்கு 4 நொடிக்கு எடுத்ததை குவாண்டம் கம்ப்யூட்டர் ஒரே நொடியில் பண்ணிடுது அப்படிங்கிறத உங்களால் எப்படி அப்படிங்கிறத இப்போ புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதே மாதிரி இதோட நம்பர்ஸோட லெவல் அதிகமாகுது. இதே நான் 3 டிஜிட் லாக் உள்ள பூட்டை உங்கள்கிட்ட கொடுத்தோன்னா அதை திறக்கிறதுக்கு கிளாசிக்கல் கம்ப்யூட்டர் எத்தனை தடவை முயற்சி பண்ணோம், 2 to the power 3, அதாவது 2 into 2 into 2, 8 முறை ட்ரை பண்ணும். இதே இன்னொரு பூட்டு 4 டிஜிட்டில் அவங்ககிட்ட கொடுத்தோன்னா 2 to the power 4 டைம்ஸ் வந்து இந்த கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்ஸ் ட்ரை பண்ணும். ஸோ இந்த மாதிரி இப்போ ஒவ்வொருட காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸோட காம்ப்ளெக்சிட்டி அதிகமாக கிளாசிக்கல் கம்ப்யூட்டர் வந்து எக்ஸ்பொனென்ஷியலாக அது எடுத்துக்கிற நேரத்தை அதிகரிச்சிட்டே போகும். ஆனால் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸோட வேகம் வந்து எக்ஸ்பொனென்ஷியலாக இன்க்ரீஸ் ஆகாது, லீனியராக தான் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் பெரிய பெரிய நம்பர் சால்வ் பண்ண கொடுக்கும்போது கிளாசிக் கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப அதிக நேரம் எடுத்துக்கும். அதே வந்து நம்ம குவாண்டம் கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப குறைந்த நேரம் எடுத்துக்கும். சரி, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி வரலாம், ஒரே நேரத்தில் குவாண்டம் கம்ப்யூட்டர் வந்து 4 விதமாக அனுப்புச்சு அப்படின்னு நான் எடுத்துக்காட்டில் சொன்னேன். அதாவது 1 அனுப்பிச்சு, 01 அனுப்பிச்சிச்சு, 10 அனுப்பிச்சிச்சு, 00 அனுப்பிச்சிச்சு. இதில் 10 மட்டும்தான் ஆன்சர் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அங்கே தான் வந்து இன்னொரு கீ இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த வேர்டையும் வந்து நீங்கள் குவாண்டம் ஃபிசிக்ஸோ மெக்கானிக்ஸோ இல்லை குவாண்டம் கம்ப்யூட்டிங் பற்றி படிக்கும்போது கேள்விப்படுவீங்க. அதுதான் வந்து குவாண்டம் இன்டர்ஃபியரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குவாண்டம் இன்டர்ஃபியரன்ஸ் என்ன பண்ணுன்னா, ஒரே நேரங்களில் சூப்பர் பொசிஷனில் பல்வேறு ரூபத்தில் ஒரே நேரத்தில் அந்த கியூபிட்ஸ் இயங்கும்போது அதில் எந்த ஒரு கியூபிட்டில் எந்த ரூபம் நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ண முடியுது அப்படிங்கிறத மற்ற கியூபிட்ஸ்லேருந்து பிரித்து தனித்து கொண்டு வந்து காட்டுறது தான் இன்டர்ஃபியரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எடுத்துக்காட்டில் 4 வகையாக இந்த கியூபிட் வந்து இயங்குச்சு. 00, 11, 01, 10. அதில் வந்து 10 மட்டும்தான் நமக்கு தேவையான ஆன்சர். அதுதான் பூட்டு திறக்கிறதுக்கான விடை. அதை மட்டும் முன்னோக்கி வச்சு மற்ற 3 கீழே தள்ளும். இந்த இன்டர்ஃபியரன்ஸ் தான் குவாண்டம் இன்டர்ஃபியரன்ஸ் அப்படிம்பாங்க. இந்த குவாண்டம் இன்டர்ஃபியரன்ஸ்னால தான் ஒரே நொடியில் பல ரூபங்களில் அந்த கியூபிட்ஸ் இருந்தாலும் அந்த ஒரு ரூபம், அந்த 10 அப்படிங்கிறது தான் விடை அப்படின்னு இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்னால தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ நீங்கள் குவாண்டம் பற்றி படிக்கும்போது குவாண்டம் இன்டர்ஃபியரன்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டை கேட்டிங்கன்னா அதோட பயன் இதுதான் அப்படிங்கிறத உங்களால் இப்போ புரிஞ்சுக்க முடியும்னு நான் நம்புகிறேன். இது மட்டும் ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டரை வேகமாக இயங்குறதுக்கு காரணமாக இருக்காதுங்க. இன்னொரு முக்கியமான விஷயமும் குவாண்டமில் இருக்குது. அதை வந்து குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்னா என்ன? ஒரே நேரத்தில் ஒரு பொருள் வந்து பல இடங்களில் பல ரூபத்தில் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதில் வந்து 2 கியூபிட்ஸ் மட்டும் ஒன்றோடு ஒன்று ஒரு இணைப்பு இருக்கும் அதுக்கு இடையில். அது வந்து எப்படின்னா, இங்கே ஒரு கியூபிட் இருந்ததுன்னா இன்னொரு இடத்துல அதே கியூபிட் இன்னொரு ரூபத்தில் இருந்தால் அதுக்கும் இதுக்கும் ஒரு இணைப்பு இருக்கும்.
அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அந்த இணைப்பு உள்ள கியூபிட்ஸ் எல்லாம் என்டாங்கிள்டு கியூபிட்ஸ் அப்படிம்பாங்க. அப்போ வந்து நான் 2 கியூபிட் வந்து என்டாங்கிள் ஆயிருந்தேன்னா, ஒரு கியூபிட்டை பற்றி என்ன ஸ்டேட்டில் இருக்குது நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இன்னொரு கியூபிட் என்ன ஸ்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து பார்க்காம என்னால் சொல்ல முடியும். இதை எப்படி சொல்லலான்னா, இப்போ வந்து 2 பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தர் கையிலையும் நான் வந்து ₹1 நாணயத்தை கொடுத்துட்டு ஒருத்தர் வந்து இந்தியாவில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் வந்து நான் அமெரிக்காவுக்கு அனுப்பிடுறேன். அவங்க போனதுக்கப்புறம் ஒரே நேரத்தில் 2 பேர்த்தையும் நான் காயின் டாஸ் பண்ண சொல்கிறேன். அவங்க 2 பேரும் காயின் டாஸ் பண்ணுறாங்க. நான் வந்து இந்தியாவில் இருக்கிறவங்க கூட நான் இருக்கேன்னு வச்சுக்கோம். அவர் வந்து டாஸ் பண்ணி 2 பேரும் பண்ணி முடிச்சிடுறாங்க. ஒருத்தர் இந்தியாவில் பண்ணுறாரு, ஒருத்தர் அமெரிக்காவில் பண்ணுறாரு. அப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்தியாவில் இருக்கிறவர்கிட்ட அவங்க காயின் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் பார்ப்பேன். ஒரு ஹெட்டா டெய்லா அப்படிங்கிறது பார்ப்பேன். நான் பார்த்த உடனேவே என்னால் அமெரிக்காவில் இருக்கிறவரோட கையில் இருக்கிற காயின் ஹெட்டா டெய்லான்னு சொல்ல முடியும். ஏன்னா இந்த காயினும் அந்த காயினும் என்டாங்கிள் ஆகிருக்கு. அதனால தான். இதுவே எனக்கு அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நான் என்ன பண்ணுவேன், இங்கே இருக்கிறவரோட காயினை என்னென்னு பார்த்துட்டு அமெரிக்காவில் இருக்கிறவரோட காயினுக்கு ஒன்றா நான் ஃபோன் பண்ணி கேட்கணும், இல்லை ஒரு வீடியோ கால் பண்ணணும், இல்லைன்னா வந்து அங்கே போய் பார்க்கணும். அப்போ வந்து நான் 2 தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். ஆனால் எனக்கு இப்போ என்ன அதை என்டாங்கிளானாலும் இவரோட காயினை பார்த்தோன்னே அவரோட காயின் என்னங்கிறத அவள் பார்க்காமலே நான் எழுத முடியும். ஸோ 2 ப்ராசஸ் பண்ணுற வேகம் அதிகமாகுது பார்த்தீங்களா. அது காரணம் என்ன, அந்த 2 காயினும் என்டாங்கிளாக இருக்குது. அதே மாதிரி குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்லையும் டேட்டா கியூபிட்ஸ் அப்படிங்கிறது பல இடங்களில் எண்ணற்ற கியூபிட்ஸ் இருந்தாலுமே அதை வந்து ஒன்றை நம்ம சால்வ் பண்ணாலே இன்னொன்று என்ன அப்படிங்கிறத நம்ம போய் ரொம்ப ப்ராசஸ் பண்ணி டைம் எடுத்துக்காமல் குயிக்காக இதனால் கிராப் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த என்டாங்கிள்மெண்ட் அப்படிங்கிறதும் ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் வேகமாக இயங்குறதுக்கு காரணமாக இருக்குது. ஏன்னா அது ப்ராசஸ் பண்ண வேண்டிய டேட்டா வந்து குறையுது, அதே சமயத்தில் நேரமும் மிச்சமாகுது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த சூப்பர் பொசிஷன், குவாண்டம் இன்டர்ஃபியரன்ஸ், குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அப்படிங்கன்னா என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் வச்சு புரிஞ்சிருக்க முடியும்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப லாஜிக் எதிர்பார்த்தீங்கன்னா வந்து இது ரொம்ப குழப்பம். அதாவது நம்ம சூப்பர் ஹீரோ படம் பார்க்கும்போது ஹீரோ வந்து இங்கேருந்து அங்கே பறந்து போவார், இங்கே அடித்தா அங்கே போய் வில்லன் விழுவான், அதெல்லாம் பார்த்து சூப்பர் அப்படின்னு சர்ச்சு கையெல்லாம் தட்டுவோம். ஆனால் அதே வந்து லாஜிக்கலாக உட்காந்து இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பிச்சோன்னா படம் பிடிக்காது இல்லைங்களா. அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம வந்து ஒரு சாதாரண மனிதர்கள், நம்ம வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்ட் கிடையாது. நம்ம அந்த ஃபீல்டில் வந்து இன்டெப்த்தில் நம்ம போக தேவையில்லை. யாரோ ஒருத்தர் வந்து குவாண்டம் கம்ப்யூட்டர்ப்பா, குவாண்டம் மெக்கானிக்ஸ்ப்பா, இல்லை குவாண்டம் ஃபிசிக்ஸ்ப்பான்னு சொல்லும்போது இதெல்லாம் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அந்த லெவல் நமக்கு போதும். நம்ம ரொம்ப டீப்பெல்லாம் போய் ஏன் எப்படி என்னன்னு பார்க்க வேணாம். அப்படியெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நிறைய ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும், ரொம்ப கான்செப்டில் டீப்பாக போகணும், பல வருஷம் நீங்கள் குவாண்டம்லேயே ரிசர்ச் பண்ணி ரொம்ப டீப் பண்ணணும். அது நமக்கு தேவையில்லைனா இது வந்து ஒரு மேலோட்டமாக தெரிஞ்சுக்க வேண்டிய வீடியோ தான். ஸோ இதுதாங்க இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங்க்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான விஷயங்கள். சூப்பர் பொசிஷன், குவாண்டம் இன்டர்ஃபியரன்ஸ், அதுக்கப்புறம் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஒரு கியூபிட்டை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கியூபிட் லெவல் வந்து அதிகமாகும் போது தான் நம்மளால் வந்து ரியல் வேர்ல்டில் ப்ராக்டிக்கலாக நமக்கு ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுங்கிற பட்சத்தில் அதை யூஸ் பண்ண முடியும். அந்த நிலையில் இப்போ இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லைங்க. ரொம்ப வந்து நம்ம அந்த காலத்தில் எப்படி நம்ம இப்போ யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர்லாம் பெரிய பெரிய கம்ப்யூட்டர்ஸாக வச்சு பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி நிலையில் தான் இப்போ குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. இப்போ அதிகபட்சம் பவர்ஃபுல்லாக இருக்கிற குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 நிலவரப்படி ஐபிஎம் வந்து 127 கியூபிட்ஸ் உடைய ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸை உருவாக்கி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இன்னும் வந்து அதோட வேகத்தை அதிகரிக்கிறதுக்கு பல நிறுவனங்கள், மைக்ரோசாஃப்ட், இன்னும் பல ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து அது ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. வரும் காலங்களில் சின்னதாகவும் அதிக பவர்ஃபுல்லுடைய குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸாகவும் மாறும். அப்படி இருக்கும்போது நம்ம நினச்சி பார்க்காத அளவு ப்ராசஸிங் பவர் கொண்ட கம்ப்யூட்டர்ஸ் வந்து உலகத்தில் வர ஆரம்பிக்கும். ஏற்கனவே இப்போ இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் வச்சு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படி இப்படின்னு பயங்கரமாக இந்த தொழில்நுட்பம் வேகமாக போயிட்டுருக்கு. அதே வேகத்தில் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸும் வந்துருச்சுன்னா கையிலேயே பிடிக்க முடியாது. ஸோ அதனால் வந்து நம்மளோட விஞ்ஞான வளர்ச்சியின் வேகம் வந்து எக்ஸ்பொனென்ஷியலாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதில் வந்து பல முன்னேற்றங்கள் இருக்கும். நம்ம வந்து இப்போ ஹாலிவுட்டில் பார்க்குற மாதிரி ரியல் லைஃப்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதே சமயத்தில் பல பிரச்சனைகளும் வரும். ஸோ இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து ப்ராக்டிக்கலாக எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலாம், அதனால் என்னென்ன பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வரும், அதை எப்படி சமாளிப்பாங்க அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதை பற்றி ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோ உங்கள் முன்னாடி பார்க்குறேன். And this is Karthik signing off.